அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம போகிறது சம்மர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்படிலாம் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுத்துகிற பல விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி வந்து வேலை பார்ப்பாங்க, ஆனால் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக எப்படிலாம் வேலை பார்க்குறாங்க பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு லாரியில் எப்படி வந்து டயர் ஏற்றுறா பாருங்க, டயர் மேலே வச்சு அப்படியே ரோலிங் பண்ணிட்டாரு. இவரை பாருங்க எப்படி வந்து ஒரு உட்டு மாதிரி வந்து இதை மாத்துறாருன்னு. உட்டு வடிவில் எவ்வளோ அழகாக செதுக்கிறாரு பாருங்க, பார்க்கும்போது அழகா இருக்குல்ல. இவர் வந்து பயங்கரமா வந்து உடைக்கிறாரு. கன்ஸ்ட்ரக்ஷன்ல உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இவர் வந்து எப்படி கீழே வந்து உடைச்சிட்டு அவ்வளோ அழகா உடைச்சு முடிச்சிட்டாரு. நம்ம டயர் வந்து அதை கொண்டு போறதுல பொதுமனாயிடும். கையால ஏத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இவர் எவ்வளோ ஈஸியா எப்படி வந்து ரூட்டுறாரு பாருங்க, அதுவும் டயரை வச்சு மேலே தர்றாரு. அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷனில் கட்டை கட்டுறது, அதாவது நம்ம செங்கல் போன்ற கட்டைகள் கட்டுறது ரொம்பவே கஷ்டம். அந்த கட்டைகளை வந்து எவ்வளோ சூப்பராக எப்படி வந்து கட்டுறது பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே சிமெண்ட் வந்து பூசுவோம், வந்து பயங்கர லாஸ் ஆகும். ஆனால் இவர் மாதிரி பூசினா எப்படி இருக்குன்னு பாருங்க. கீழே வந்து இந்த மாதிரி தடுங்களா இருந்தால் அதுக்கு வந்து எப்படி அளவு எடுக்கிறதுன்றது இந்த மெழுகை வச்சு தான் எடுக்கிறாரு. இந்த மெழுகை வச்சு அழகாக ஆற்றிட்டு அப்படியே மார்க் பண்ணுறாரு. செம்ம ஒரு சூப்பராக அவர் வந்து டைல்ஸ் கட் பண்ணுறாரு. கன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறவறது, சிமெண்ட் போட்டு நிறவறது ரொம்பவே கஷ்டம். ஆனாலும் பெரிய கிரேன்ல அப்படியே வந்து உட்காந்துட்டாரு, அவ்வளவு அழகா ஒர்க் பண்ணி முடிக்கிறாரு. இவரு போல் நட்டை வந்து எப்படி ஃபுல்லா லாக் பண்றாரு பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா போல் நட்டு டைட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஆனாலும் இவரு சரசரன்னு ஒரு பெல்ட்டை வச்சு அவ்வளவு அழகா பண்ணிட்டாரு. அதே போல இவர் கட்டையில எப்படி ஒரு பையன் இருந்து அடிச்சாரு பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா நம்ம வுட்லாம் வந்து பையன் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலும் இவர் அவ்வளோ அழகா இவர் வந்து வுட்ல வந்து அடிச்சிட்டாரு. அதே போல நம்ம செங்கல்லாம் வந்துருக்குல்ல, பிரிக்ஸ், அதாவது பெரிய பெரிய கட்டைகள்லாம் பொதுவாக பார்த்தோம்னா தூக்கி போட்டு தான் நிறைய பேர் பிடிப்பாங்க. ஆனாலும் இது அதை விட சுலபமான வழி. அதை விட இந்த வீடியோ பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா நம்ம மண் ஏற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இவங்க குழியிலேருந்து மண் எவ்வளோ சூப்பராக எப்படி வந்து எவ்வளோ பயங்கரமாக வந்து ஏற்றிட்டாங்கன்ட்டு மம்முட்டியே வந்து வெட்டி போட்டு போயிட்டே வந்துருக்காங்க. பைன் அடிக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம். அதாவது பைன் அடித்தா மேலே வந்து பைன் போடணுன்ட்டு இவங்க இப்படியான ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்திருக்காங்க. ஒரு கட்டையை மட்டும் பிடுங்கணும். அந்த கட்டையை பிடுங்கிறதுக்கு எப்படிலாம் டெக்னாலஜியாக வந்து ஐடியா யூஸ் பண்ணுறது பாருங்க. அதே போல் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் எப்படி வந்து இந்த கட்டையை வந்து செய்கிறாங்க பாருங்க. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ அழகாக பண்ணுவாங்கன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. அதே போல் இங்கே பெரிய ஒரு ரோடு, அந்த ரோடில் எப்படி ஒரு வந்து ஆற்று வந்து வரைகிறாரு பாருங்க. அப்படி ஒரு நேச்சுரலாக இருக்குது. அதே போல் இவர் குதிச்சும் கட்டுறாரு. இந்த கல் வந்து உடஞ்சிச்சு. அந்த கல்லுக்கு வந்து மேட்சா எப்படி ஒரு படிக்கட்டுல ஒரு உரமா உடஞ்சிச்சு. அதை வந்து எப்படி சரி பண்றா பாருங்க. உண்மையிலே செம்ம ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல. பூச்சி வேலைன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலும் இவங்க ஒரு லேடிஸ் தான், எவ்வளவு பயங்கரமா எப்படி வந்து பூச்சி வேலை பண்றாங்க பாருங்க. உண்மையிலே செம்ம ஒரு ஃபாஸ்ட்ல. ஆனாலும் இவங்க ஒரே ஆளே இவ்வளவு வேலை செஞ்சுட்டாங்க. பெரிய பெரிய கட்டைகள்லாம் உழக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கூடலே வச்சு இந்த டயரை வச்சு அவ்வளோ சூப்பரான ஒரு வேலைலாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு உடையக்கூடாதுன்றதுக்காக ஒரு டயரை வச்சு செம்மையாக வந்து பண்ணுறாங்க. எப்படி ஒரு நேச்சுரலாக இவங்க டிசைனை வந்து உருவாக்குறான்ட்டு. இது வந்து சிங்கப்பூரில் தான் இவங்க செம்மையாக வந்து டிசைனை வந்து வரைஞ்சிட்டாங்க. பாருங்க, பார்க்கும்போது செம்ம ஒரு நேச்சுரலாக இருக்குல்ல. சின்ன குழி, அந்த குழியை வந்து எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. சின்ன கிரேன் வச்சு அவ்வளோ அழகாக அந்த குழியை செம்ம ஒரு சூப்பராக வந்து பறிச்சு முடிக்கிறாங்க.
காங்கிரீட்டை கட் பண்ணுறாங்க. அந்த காங்கிரீட் வந்து எவ்வளோ அழகாக எப்படி வந்து செம்மையாக கட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. மேலே கீழே வந்தால் அந்த கட்டை உடையக்கூடாதுன்றதுக்காக கீழே வந்து டயர் வந்து போட்டாங்க. அதே போல் இவர் பாருங்க 2 ஆள் வேலை இவர் ஒரு ஆள் செய்கிறாராம். அதாவது பெரிய ஒரு கவை வந்துட்டாரு. அந்த கவையில 2 மண்வெட்டி வச்சு கொத்துட்டாரு. அதே போல இவர் பாருங்க இவர் சின்ன ஒரு போர்க்லிப் மாதிரி எடுத்துட்டாரு. எப்படி டைல்ஸ் வந்து உடைக்கிறாரு பாருங்க. இது கூட பரவாயில்ல. அடுத்து இந்த வீடியோ பாருங்க செம்மையா வந்து ஆச்சரியப்படுத்தும். ஒரே முறை வந்து நிறைய சிமெண்ட் போட்டு ஒரே இழுப்பா எடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு வந்து எப்படி இவர் டைல்ஸ் வந்து போறாரு பாருங்க. உண்மையிலேயே செம்ம ஃபாஸ்டா இருக்குல்ல. அதே போல இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல பெரிய ஒரு இந்த கட்டையை வந்து எடுத்தாகணும். இந்த கட்டையை எடுக்கிறதுக்காக என்ன ஐடியா பண்றாங்க பாருங்க. அதே போல இவர் வந்து கிளீன் பண்றாராம். இவர் வந்து எப்படி கிளீன் பண்றா பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நம்ம வாழ்நாளில் பார்த்துருக்கவே முடியாது. இந்த பெரிய ஒரு ரோலர் போகுது. இது வேற இதில் இந்த பெரிய ஒரு கொள்ளையில வாய்க்கால் தோன்றாங்க. வாய்க்கால் தோன்றது நம்ம ஊர்ல ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இந்த டிராக்டர் வந்து எவ்வளவு அழகா வாய்க்கால் வந்து எடுக்குது. ஒரு பெரிய ஒரு கட்டை இருக்கு. அந்த கட்டையை வந்து எவ்வளவு அழகா உடைச்சி ரவுண்டா இருக்குது பாருங்க. இதே போல பல விஷயங்களும் பல மாதிரி நம்ம ஊர்ல நடந்துதான் இருக்கு. இல்லை தண்ணி போகிறதுக்காக ஃபில்டர் வந்து வச்சாகணும். இப்போ அதுக்காக எப்படி வந்து அந்த டைல்ஸில் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் பண்ணுறாரு, வேலை செய்கிறாரு. செம்மையாக வந்துருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து இந்த கட்டையில் வந்து பயன் வந்துருக்கிறாரு. அதுவும் இது ஒரு கால். ஆனால் எவ்வளோ அழகாக வந்து அடிச்சு முடிச்சா பாருங்க. அவ்வளோ அழகாக டிசைனிங்கே வந்து செம்மையாக வந்துருச்சுல. காங்கிரீட் போடுறாங்க. காங்கிரீட் வந்து நம்ம கீழேருந்து போட்டோம்னா ரொம்ப ரிஸ்க்ன்றதால மேலேருந்து எப்படி கொட்டுறாரு பாருங்க. கொட்டிட்டு சும்மா மட்டப்பளைய வச்சு செம்மையாக வந்துட்டாங்க. அதே போல தான் இவர் பெரிய ஒரு இரும்பு வந்து வைக்கிறாங்க. இரும்பை வச்சுட்டு இவங்க வந்து எப்படி இதை வந்து பண்ணுறாங்க பாருங்க. இரும்பு வச்சுட்டு இவங்க ஒரு பெரிய ஒரு பாத்திரம் வந்து செய்கிறாங்க. அந்த பாத்திரம் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்க. அதே போல் அந்த முள்ள கிராஸாக போகுது. அதனால் டைல்ஸை வந்து எப்படி அளவெடுத்து எவ்வளோ சூப்பராக வந்து ஃபிட் பண்ணுறாரு பாருங்க.